Hi, welcome to the squad. This is Logic Ivo. And இன்னைக்கு 2024ல கேட்ட ரவுண்ட் ஒன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் ஜோஹோ கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி வாசிச்சிடுறேன். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க ஜோஹோவில் கேட்டிருந்தாங்க, இல்லை வேறு எனி கம்பெனிஸில் கேட்டிருந்தாங்க, அதை நான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா gomes.io என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதில் அனுப்புனாங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த கொஸ்டின்குள்ளே போயிடலாம். Narasimha and Nitin started a business investing amounts of rupees 1,85,000 and 2,25,000 respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If Nitin's share in profit earned by them is 9,000 rupees, what is the total profit earned by them together? ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நரசிம்மா நிதின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. வேறு நேம் வேறு ஸ்டார்டிங் லெட்டரில் வச்சுருக்கலாம், எதுக்கு ஒரு இதில் வச்சாங்கன்னு தெரில. அவங்க நரசிம்மா 1,85,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நிதின் 2,25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு பிஸ்னஸில். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த பிஸ்னஸில் வந்த லாபத்தில் நிதினுக்கு 9,000 ரூபாய் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்ச லாபம் டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சிம்பிள் ரேஷியோ கொஷின் தான். உங்களுக்கே பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிடும், இருந்தாலும் நமது கடமையை நாம் செய்ய வேண்டும் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நரசிம்மாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் NA அப்படின்னு வைக்கிறேன். NA 1,85,000. நித்தினோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் NIன்னு வைக்கிறேன். அது 2,25,000. ஓகேவா? அண்ட் அவங்களோட ப்ராஃபிட் இதில் நித்தினோட ஷேர் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் PNI, அதாவது சப்ஸ்கிரிப்டில் NIன்னு வச்சுருக்கேன். இது 9,000. இப்போ இதில் எல்லாமே 3 ஜீரோஸோடு இருக்குது இல்லையா? ஸோ நான் கேல்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக அதை நம்ம இல்லாமல் யோசிச்சு பார்ப்போம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எப்படியா இருந்தாலும் ரேஷியோஸில் தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க கம்பெனியில் எவ்வளோ % லாபத்தை ஓன் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனியில் எவ்வளோ % லாபத்தை ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு NA ப்ளஸ் NI, அப்படி தானே? இவர் 1,85,000 போட்டிருக்காரு, அவர் 2,25,000 போட்டிருக்காரு. ஸோ டோட்டல் இது ரெண்டுத்தோட சம்மாக தான் இருக்கும். ஸோ 1,85,000 2,25,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0,0,0 இங்கே ஒரு 0, இங்கே மீதி 1. அப்போ இது 11, இங்கே மீதி 1 4. ஸோ 4,10,000. ஸோ நரசிம்மா நிதின் ரெண்டு பேரும் சேர்ந்து 4,10,000 ரூபாய் இந்த பிஸ்னஸில் முதலீடாக போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆன்சரில், அதாவது நம்மளுக்கு கொடுத்த கிவன் டேட்டாவில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொரு டேட்டா பாயிண்ட் என்னன்னா, வந்த லாபத்தில் நிதினோட ஷேர் 9,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த லாபத்தில் எத்தனை சதவீதம் நிதினுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ நிதினோட முதலீடு வச்சு நம்ம நிதினுக்கு எவ்வளோ போகும், எத்தனை சதவீதம் போகுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் NI என்னது? NI 2,25,000. இதுதான் நிதினோட முதலீடு டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் 4,10,000. ஸோ இதுதானே நிதின் ஓன் பண்ணுற பர்சன்டேஜாக இருக்கும். இப்போ 100 ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நான் 20 ரூபாய் போடுறேன், நீங்கள் 80 ரூபா போடுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் 20% நான் ஓன் பண்ணுறேன், நீங்கள் 80% ஓன் பண்ணுறீங்கன்னு அர்த்தமா? ஸோ இப்போ லாபம் 10 ரூபா வருதுன்னா எனக்கு 2 ரூபா, உங்களுக்கு 8 ரூபா. அதே கான்செப்ட் தான். இவர் 1,85,000 போட்டிருக்காரு, இவர் 2,25,000 போட்டிருக்காரு. ஸோ நிதின் எவ்வளோ % ஆஃப் த பிஸ்னஸ் ஓன் பண்ணுவார் அப்படின்னா 2,25,000 டிவைடட் பை 4,10,000. ஸோ இப்போ இந்த ஜீரோஸ்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஏன்னா அது டிவிஷன் தானே. ஸோ நம்ம இப்போ ரேஷியோ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஆகையால் 225/410 இதுதான் இந்த ரேஷியோ. நீங்கள் ஃபர்தராக வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, நான் இப்போதைக்கு இப்படியே வச்சுருக்கேன். இதுதான் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவில் தான் அவங்களோட ப்ராஃபிட்டும் ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஸோ
இதை நீங்கள் வேணும்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஆனால் நம்ம மறுபடியும் டிவைட் பை 100 தான் போடும். ஸோ நான் வந்து இதை ரேஷியோவே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இவரோட முதலீடு இது. இப்போ இந்த ரேஷியோ இன்ட்டு ப்ராஃபிட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 9000. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். இதுதான் அவங்க ஓன் பண்ணுற ரேஷியோ. அதாவது மொத்த லாபத்தில் இந்த ரேஷியோ வந்து இவருக்கு போகணும். அதாவது நான் வந்து 20 ரூபா போட்டிருக்கேன், நீங்கள் வந்து 80 ரூபா போட்டிருக்கீங்கல்ல. ஸோ எனக்கு வர வேண்டிய பங்கு என்னது? 20 டிவைடட் பை 100. ஏன்னா டோட்டலாக உள்ளது 100%, அதில் 20% என்னோடது. ஸோ 20/100 அதுதானே எனக்கு வர வேண்டியது. நான் எப்படி? ஸோ 20/100 இன்ட்டு 10 ரூபாயா இருந்துச்சுன்னா இன்ட்டு 10 அப்படின்னு போட போகிறோம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ரூபாய் எனக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதே மாதிரி இந்த 225 டிவைடட் பை 410 இன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு தெரியாது. டோட்டல் ப்ராஃபிட்க்கு நான் பிடி அப்படின்னு வச்சுருக்கேன். டோட்டல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 9000. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அந்த 9000. ஏன்னா இது நம்மள்ட்ட அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் இதுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த பிடியை கண்டுபிடிக்கணும். இது வந்து சிம்பிள் தான். இதுக்கப்புறம் அப்படியே இந்த இந்த ரேஷியோவில் இருக்கு இல்லையா, 225 டிவைடட் பை 410, இதை அந்த பக்கம் அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 9000 இன்ட்டு 410 டிவைடட் பை 225. ஓகே, இது நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும். இது கொஞ்சம் மண்டேடி தான். இந்த கேல்குலேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த கேல்குலேஷன் நம்ம பண்ணாலே போதுமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 9 இன்ட்டு 410 டிவைடட் பை 225 இன்ட்டு 1000. இதை நான் தனியாக வச்சுக்கிறேன். இந்த 9000லேருந்து 1000 தனியாக வச்சுப்போம், மிச்சத்தை மட்டும் இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ 5ஆல் இதை இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த 225ஐயும் 410ஐயும் முதல்ல 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 5 4s are 20, இங்கே ரிமைனிங் வந்து 25 இருக்கும். 5 5s are 25, 45 ஆயிருதா? இது 5 8s are 40, 5 2s are 10, 82. இப்போ இங்கே 9ம் 45 இருக்குது. 9 1 is 9, 9 5s are 45. ஸோ 82 இன்ட்டு 1000 பை 5. இந்த 5ஐயும் 1000ஐயும் இது பண்ணோம் அப்படின்னா இது வந்து 200ன்னு ஆயிடுது. ஸோ 82 இன்ட்டு 200 அப்படின்னா என்ன? 82 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 164 2 0. ஸோ 16,400 இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது டோட்டல் ப்ராஃபிட் வந்து 16,400. அதில் நிதினுக்கு போன ஷேர் வந்து 9000 ரூபாய். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சேம் வேர்டிங்ஸ் தான், நான் வந்து நம்பர்ஸ் மட்டும் மாற்றுறேன். அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் கடுப்பாகி பண்ணாமல் ஆன்சர் பண்ணாமல் போயிடுவீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்காங்கிறத மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறதுக்காக சிம்பிளாக சொல்ல போகிறோம். நரசிம்மா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 1 லட்சம். நிதின் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 3 லட்சம். ஓகேவா? அண்ட் அவங்களுக்கு டோட்டலாக கிடைச்ச ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதில் நரசிம்மாவுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 5000. ஓகே, ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? பி டோட்டல் கண்டுபிடிச்சு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஜோஹோ 2024 கொஷினோட பார்க்குறேன். அன்டில் தென், தடா.